ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம ஏஎஸ்ஐசி எக்ஸாமோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஏஎஸ்ஐசி எக்ஸாம்ஸ் ஹால் டிக்கெட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் எப்படி அப்பியர் ஆகணும், தென் கொஷின்ஸ் எந்த மாதிரிலாம் இருக்கலாம், தென் கட் ஆஃப் எப்படி இருக்கலாம், தென் ஏஎஸ்ஐசியோட ஓவரால் ரிவ்யூ ஒன்று பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வேகன்சி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், 1900 வேகன்சிஸ். ஓகேவா? ஆனால் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 lakhs. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்துட்டு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ட் வந்திருக்குதுன்னு நினைக்கலாம். ஏன்னா நார்த் செட்லலாம் கூட 3 lakhs அப்ளிகேஷன்ஸ் வராது, இதெல்லாம் கூட 1.5 2 lakhs அப்ளிகேஷன் தான் வரும். ஆனால் இதில் மட்டும்தான் 3 lakh அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 days பிஃபோர் ஹால் டிக்கெட் வந்து அவங்க வெளியே விட்டுருந்தாங்க. ஹால் டிக்கெட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹாலுக்கு 3 விஷயங்கள் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். நம்பர் 1 ஹால் டிக்கெட், நம்பர் 2 நீங்கள் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்க ஐடி ப்ரூஃப் என்னவோ அது எடுத்துகிட்டு போகணும். நம்பர் 3 பிளாக் பால் பாயிண்ட் பென். நீங்கள் எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எழுத போகிறீங்க, அதில் மார்க் பண்ண வேண்டியது வந்துட்டு பிளாக் பால் பாயிண்ட் பெனில் தான் மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூவில் மார்க் பண்ணக்கூடாது. ப்ளூவில் மார்க் பண்ணால் அது வந்து ரீட் பண்ணாது. நெக்ஸ்ட், எக்ஸாம் ஹாலில் 30 minutes பிஃபோர், அதாவது 2 to 4 எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால 30 minutes பிஃபோர், 1:30க்கெலாம் வந்துட்டு எக்ஸாம் ஹால் யூ ஷுட் ரீச் பிஃபோர் 1:30. 1:30க்கு முன்னாடியே வந்துட்டு ரீச் ஆகிடுங்க, இல்லைனா கேட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி காஷியஸ் இன் தட். ஓகேவா? லாஸ்ட் டைம் கூட நிறைய பேர் வந்துட்டு எக்ஸாம் எழுதலை, ஏன்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஒரு 5 minutes 10 minutes லேட்டாக போனதுக்கு கூட எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு விடாமல் இருந்திருக்காங்க. ஸோ 1:30ங்கிறத யூ கேன் பி அட் 1 itself. ஓகேவா? ஸோ 1 மணிக்கெலாம் கூட இந்த ஹால் போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் இந்த வீக் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி ஏஎஸ்ஐசி எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஆன்லைன் இல்லாமல் ஆஃப்லைன் ஓஎம்ஆர் ஷீட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டு எழுதி யாருக்கும் பழக்கம் இருந்திருக்காது, ஏன்னா இப்போ வர எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸாக தான் இருக்குது. இதுதான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுகிறாங்க. எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன வரும் ஓஎம்ஆர் ஷீட் நீங்கள் எழுதும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷனை ஒழுங்காக படிங்க. ஓகேவா? 2வது, ரோல் நம்பர் கரெக்டாக மார்க் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான ரோல் நம்பர் ஆர் அப்ளிகன் நம்பர் ஹால் டிக்கெட்லேயே வந்திருக்கும். ஓகேவா? அதை வந்துட்டு கரெக்டாக படிங்க, ஏன்னா அதையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரோல் நம்பரை ஒழுங்காக படிங்க, மீன்ஸ் மார்க் பண்ணுங்கள். தென் ஃபர்கெட்டிங் டு ஃபில் ஆர் ரைட் த ரோல் நம்பர். ரோல் நம்பரை மறந்துடுவீங்க எழுதாமல், இல்லை அதை ஷேட் பண்ணாமல் இருந்தாலும் அது வந்து தப்பான விஷயம். தென் என்ன இங்க் சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் யூஸ் பண்ணணும், அது இல்லாமல் மற்றதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? லைக் அவங்க சொல்லியிருக்காங்க, கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பிளாக் பால் பாயிண்ட் பெனில் தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஜெல் பென்னும் வேறு எந்த பென்னும் கிடையாது, பால் பாயிண்ட் பென் பிளாக். ஸோ நீங்கள் ப்ளூவில் யூஸ் பண்ணால் கூட அவங்க வந்துட்டு எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. தென் ரஃப் ஒர்க் எதுவுமே பண்ணக்கூடாது ஓஎம்ஆர் ஷீட்டில். ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்கள் ரோல் நம்பர் என்னவோ அது மார்க் பண்ணுங்கள். 2வது, உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஒரு கோடில் வரும், அந்த கொஷின் பேப்பர் கோடு வந்து ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3வது, ஆன்சர்ஸ் தான் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு ரஃப்பான ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டோட காப்பியை நான் கொடுத்துருக்கேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், இந்த சைடில் ஒரு பிளாக் கலர் மார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா அதுதான் வந்துட்டு உங்களை கம்ப்யூட்டரில் ரீட் பண்ணும். ஓகேவா? 2வது, கரெக்ட் மெத்தட் ஆஃப் அப்ளைங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ரவுண்டு ஒரு சர்க்கிளை அழகாக கரெக்டாக ஷேட் பண்ணணும். கிராஸ் மார்க் பண்ணுறதோ டிக் பண்ணுறதோ இல்லை பாதி ஷேட் பண்ணுறதோ கூடாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா இதெல்லாம் ராங் நெகட்டிவ் மார்க்கிங் போகும். உங்களுக்கே தெரியும் 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் தெரியாமல் ஷேட் பண்ணால் கூட, நான் தெரியாமல் ஷேட் பண்ணிட்டேன் இந்த கொஷினுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, அது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் தான் கொடுக்கும்.
ஓகேவா? தென் நான் ப்ராக்டிக்கலாக ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, OMR ஷீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 கொஷின்ஸ் லைனாக வந்துட்டு ஆன்சர் எழுதிட்டே வந்திருப்பேன். 11th கொஷின் எழுதுறதுக்கு போவேன். ஆனால் அந்த கொஷினுக்கு ஆன்சர் எனக்கு தெரிஞ்சிருக்காது. நெக்ஸ்ட்டு 12th கொஷின் படிச்சிருப்பேன், அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நான் என்ன செய்வேன், ஒரு ஆர்வத்தில் எக்ஸாமினேஷனில் இருக்க ஒரு பதட்டத்தில் 10க்கு அப்புறம் 11 நம்ம பிளாங்காக இருக்கும் போது அந்த 11லேயே வந்துட்டு ஆன்சரை மார்க் பண்ணிடுவோம். அதை வந்துட்டு தவிர்க்கணும். ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் மார்க்கிங்காக கூட போகலாம். ஸோ அதை எப்படி தவிர்க்கிறதுனா, ஒரு வாட்டியும் நீங்கள் ஒரு ரிட்டன் ரூலாகவே கூட எழுதி வச்சுக்கோங்க உங்கள் பேப்பரில். ஒரு வாட்டியும் ஆன்சர் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷின் நம்பரை பார்த்துட்டு தான் நான் மார்க் பண்ணணும். ஓகேவா? அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகேவா? இப்போ 1ஆம் நம்பர் கொஷின் படிக்கிறோம், அதுக்கான ஆன்சர் எழுதுகிறோம். 2ஆம் நம்பர் கொஷின் படிக்கிறோம், அதுக்கான ஆன்சர் எழுதுகிறோம். அந்த மாதிரி ஒரு கொஷினையும் கொஷின் நம்பரை பார்த்துட்டு தான் ஆன்சரை நீங்கள் மார்க் பண்ணணும். நீங்கள் பாட்டும் ஆன்சர் பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் மார்க் பண்ணிடாதீங்க. அதை மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் வரும். அதை மாதிரி ஒரு சர்க்கிள் தவிர்த்து 2 சர்க்கிளோ 3 சர்க்கிளோ மார்க் பண்ணாதீங்க. அப்படி மார்க் பண்ணாலும் அதுவும் வந்துட்டு நெகட்டிவ் மார்க்கிங் தான் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். இதெல்லாம் வந்துட்டு காமன் மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுற OMR ஷீட்டில். எனக்கு தெரிஞ்சவரையும் நான் ப்ராக்டிக்கலாக ஃபேஸ் பண்ண மிஸ்டேக்கும் சொல்லியிருக்கேன், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்ன விஷயங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மைண்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் திருப்பி இந்த லாஸ்ட் 1 வீக் ரிவிஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் எதில் லேக் ஆவாங்கன்னா இந்த ரிவிஷனில் தான் லேக் ஆகுவாங்க. ஸோ நம்ம என்ன படித்தோமோ அதை ஒரு வாரத்துக்கு திருப்பி ரிவிஷன் பண்ணுங்கள். தென் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் லைக் இம்யூனைசேஷன், இந்த நார்மல் வேல்யூஸ், ஓகேவா, தென் இந்த பர்த் ரேட், டெத் ரேட், IMR, MMR இதெல்லாம் வந்துட்டு தினம் படிங்க. ரிவிஷன் பண்ணுறது முக்கியம் தான், ஆனால் அதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி மறந்துடுவோம் நம்ம. ஸோ டெய்லியும் படிங்க. நாளைக்கு மண்டே ஒரு படிங்க, டியூஸ்டே படிங்க, வெனஸ்டே படிங்க. அந்த மாதிரி தினம் படிக்க வேண்டிய டாபிக்ஸ்லாம் சம்திங்ஸ் இருக்குது. லைக் இம்யூனைசேஷன், இந்த IUD, ஓகேவா, தென் அந்த சயின்ஸு, நார்மல் வேல்யூஸ் இதெல்லாம் வந்துட்டு டெய்லியும் படிக்க வேண்டிய விஷயங்கள். அதெல்லாம் தினமும் படிங்க. தென் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் என்ன கொடுக்கலன்னா நம்பர் ஆஃப் MCQs அவங்க கொடுக்கல. ஓகேவா? நம்பர்ஸ் வந்துட்டு 100 இருக்கலாம், இல்லை 120 கூட இருக்கலாம். ரெண்டுத்துக்குமே ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க. 100 தான் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் 120 அப்படின்னா, அவங்க கண்டக்ட் பண்ணுற மற்ற எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸில் 120 MCQs கொடுத்து கேட்டுருக்காங்க. அதனால சொல்கிறேன். ஆனால் அவங்களோட மெயின் எக்ஸாமான UPSC கண்டக்ட் பண்ணுற மெயின் எக்ஸாமான சிவில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு 100 வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது, இல்லை 120 வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கான 120 மினிட்ஸ்னால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மோர் ஓவர் வெறும் நர்சிங் பேஸ்ட் MCQs தான் வரப்போகுது. நான் நர்சிங் கொஷின் எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க டாபிக்ஸை மட்டும் படிச்சுட்டு போனாலே போதும். அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம், பி கான்ஷியஸ் ஆன் நெகட்டிவ் மார்க்கிங். ஓகே, 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அதனால் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு லீனியண்ட்டாக ஆன்சர் பண்ணாதீங்க. ரொம்ப பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நான் 11th கொஷினுக்கு பதிலாக 12th கொஷின் ஆன்சரை எழுதிட்டேங்க, நான் மாற்றலாம் முடியாது. அது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்காக தான் போகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கவும். தென் எக்ஸாம் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ஒரு விஷயம்தான். மாடரேட் டு டஃப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஓகேவா? ஈஸியாக இருக்காது. ஏன்னா அவங்க எப்பயுமே UPSC ஸ்டாண்டர்டோட தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். டஃப் இல்லை மாடரேட்டாக தான் இருக்கும். தென் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். லைக் சைக்காலஜி, சோஷியாலஜி, ஓகேவா, தென் நர்சிங், ரிசர்ச், மேனேஜ்மெண்ட், எஜுகேஷன், தென் அந்த நர்சிங். ஓகே, நம்ம யூஸ்வலாக எல்லாருமே என்ன செய்வோம், ஃபண்டமெண்டல்ஸ், மெடிக்கல், சர்ஜிக்கல், சைக்காட்ரி, OBG, பீடியாட்ரிக், கம்யூனிட்டி அது மட்டும் தான் படிப்போம். ஆனால் அது தவிர்த்து அவங்க அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, ஓகேவா, சோஷியாலஜி, சைக்காலஜி, நர்சிங், எஜுகேஷன், ரிசர்ச், மேனேஜ்மெண்ட், ஓகேவா, தென் நர்சிங் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து கொஷின்ஸ்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி ஆக்சிலரி சப்ஜெக்ட்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க, சின்ன குட்டி சப்ஜெக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு
10லேருந்து 15 கொஷின் வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த டாபிக்ஸும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. தென் கொஷின் சினாரியோ வந்துட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். செலக்ட் ஆல் தட் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சால்வ் ஆல் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதிலே வந்து கொஞ்சம் மாடிஃபைடு வெர்ஷன் இது. ஓகேவா? என்னது, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து லாஸ்ட் இயர் இந்த 2024ஓட யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸோட கொஷின் இது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி, ஆப்ஷன் பி 2 ஒன்லி, ஆப்ஷன் சி 3 and 4 ஒன்லி, ஆப்ஷன் டி 2 and 4 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் இப்போவே சொல்லிடுறேன், இந்த மாதிரி கொஷின்ஸ் வராமல் போகலாம், ஆனால் வந்து எக்ஸாம் ஹாலில் பயந்துடாதீங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா யூபிஎஸ்சி அவங்க கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். 1 ஒன்லி, 2 ஒன்லி, ஆல் த அபோவ். ஓகேவா? இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நிறைய வாட்டி கொஷின்ஸ் வந்திருக்கு. இதை மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 100 கொஷின் அப்படி வருமானு சொல்லிட்டு எதிர்பார்க்குறத விட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வரலாம். ஒரு 20-30 கொஷின்ஸ்க்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி கொஷின்ஸ் வரலாம். ரெண்டாவது வந்து இமேஜ் பேஸ்டு கொஷின்ஸ்க்கான ப்ராபபிலிட்டியும் உண்டு. ஓகேவா? இமேஜ் கொடுத்துட்டு என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் மற்ற எக்ஸாம்ஸ் லைக் நீங்கள் எய்ம்ஸ் எழுதிருப்பீங்க, இல்லை ஜிப்மர் எழுதிருப்பீங்க, சிபிடி அளவுக்கு இமேஜ் பேஸ்ட் கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு பேப்பர் அண்ட் பென் எக்ஸாம்னால இமேஜ் பேஸ்ட் கொஷின் வரலாம், ஆனால் நம்பர் ஆஃப் எம்சிக்யூ ஆன் இமேஜ் பேஸ்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் கட் ஆஃப் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 70% மேலே எதிர்பாருங்க. ரெண்டாவது எக்ஸாம் முடியட்டும், எக்ஸாம் முடிஞ்சோடனே எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும் எவ்வளோ கட் ஆஃப் வரலாம் அப்படின்ட்டு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 65+ எடுத்தாலே போதும். தென் இஎஸ்ஐசி செலெக்ஷன் 2019 கடைசியாக இஎஸ்ஐசி எக்ஸாம் நடத்தினாங்க. அது வந்துட்டு ஆல் இண்டியா பேஸ்ட் எக்ஸாம் கிடையாது, தனித்தனி ரீஜன் பேஸ்ட் எக்ஸாம் தான் அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. லைக் சென்னைக்கு தனியாக ஒரு எக்ஸாம் எழுதணும், ஹைதராபாத்துக்கு தனியாக ஒரு எக்ஸாம் எழுதணும், டெல்லிக்கு தனியாக ஒரு எக்ஸாம் எழுதணும், செகந்திராபாத்துக்கு தனியாக ஒரு எக்ஸாம், அதை மாதிரி தனித்தனி இஎஸ்ஐசிக்கு தனித்தனியாக, பெங்களூர் இஎஸ்ஐசிக்கு தனி எக்ஸாம், இதை மாதிரி தனித்தனியாக தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் முதல் டைம் ஆல் ஓவர் இந்தியா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா முன்னாடி வந்துட்டு நர்சிங் ஆஃபீஸர் குரூப் சியில் தான் வச்சுருந்தாங்க, இப்போ தான் வந்து குரூப் பியாக மாற்றிருக்காங்க. குரூப் பி அதனால மேனேஜ்மெண்ட் வில் பி டன் பை நியூ டெல்லி தான். நியூ டெல்லியில் தான் ஃபைல் ப்ராசஸிங் எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு நடக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஜென்ரலாக ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது, எங்கே நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குற கொஷின். சென்னை தான் மெயினான ஹப்பான ஏரியா. அதை தவிர்த்து திருநெல்வேலியில் இருக்குது. தென் திருப்பூரில் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது ஓப்பன் பண்ணுனா ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு திருப்பூர் இஎஸ்ஐசி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் ஷியோராக இப்போதைக்கு சொல்ல வேண்டியது 2 இடம் தான், சென்னை அண்ட் திருநெல்வேலி மட்டும்தான். தென் சென்னை எனக்கு வேணும், என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரேங்கிங் எடுக்கணும். ஓகேவா? நல்ல ரேங்கிங் ஏன் எடுக்கணும்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், இது ஒரு ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாம். ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாம்னால ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன், நான் கேட்டால் சென்னை கேட்டால் சென்னை தருவாங்க, பெங்களூர் கேட்டால் பெங்களூர் தருவாங்க, டெல்லி கேட்டால் டெல்லி தருவாங்க. கரெக்டாக? இதே நான் வந்துட்டு லாஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் ஆர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் கடைசி ஆளாக இருக்கேன், எங்கே வந்துட்டு வேக்கன்சி இருக்கோ அங்கே தான் அவங்க என்ன அனுப்புவாங்களே தவிர நம்ம கேட்குற இடத்துக்கு கிடைக்காது. ஸோ உங்களோட ரேங்கிங் வந்துட்டு நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, மேல் கேண்டிடேட்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 80-20 ரேஷியோ கிடையாது இதில். அதனால் வந்துட்டு நீங்கள் அழகாக வந்துட்டு செலெக்ஷன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ 80-20 இல்லாத ஒன் ஆஃப் த மேஜர் எக்ஸாம் ஆல் ஓவர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி தான். தென் லாஸ்ட், பி கான்ஃபிடென்ட், பி ரியலிஸ்டிக். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க, தென் ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா இது நர்சிங் பேஸ்ட் எக்ஸாம், ஆல் ஓவர் எக்ஸாம், கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சக்ஸஸ் எப்பயுமே நம்ம கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்தியா டீம் ஆல்ரெடி கப் லிஃப்ட் பண்ண மாதிரி நம்மளும் வந்துட்டு ஒரு ஜாப் ஆஃபர், அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏஎஸ்ஐசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.